Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு ராஜவீதி பகுதி குமரக்கோட்டம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மத்தியிலே வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையாக இருக்கக்கூடிய பொன்னேரிக்கரை பகுதியில் வருகிற போது காஞ்சிபுரம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய கோயில் திரைத்துறைகளோடு தெருக்கூத்து கலைஞர்கள் உற்சாகமாக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் ஏற்பாட்டிலே வரவேற்பு அளித்தார்கள். இந்த பகுதி முழுவதும் விழாக்கோலம் போன்றிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக இருக்கிறது, மக்கள் கூட்டமாக இருக்கிறது. எழுச்சியான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பேரறிஞர் அண்ணா மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக தமிழக அரசியலிலே இருந்தார். பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் அம்மா போன்றவர்கள் இருந்தவரை தமிழக அரசியலில் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காத்துப்படுகிறார். தமிழக அரசியலிலே அதிமுக ஆட்சி காலம் பொற்காலமாக திகழ்ந்தது. தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது. அந்த திட்டங்களுடைய பயனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் ஏற்பாட்டில் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், அதே போன்று தமிழக அதிமுகவுடைய மாநில இலக்கிய அணி செயலாளர்களுடைய வைகை செல்வன் மாவட்ட கழக பொறுப்பாளராக இருக்கிறார். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், அதே போன்று அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். முளைப்பாரிகள் எடுத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை கையிலே ஏந்தியும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காஞ்சிபுரம் மாவட்டமே விழாக்கோல கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஆட்சியில் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது பேரிடர் காலங்களிலே குறிப்பாக விவசாயிகளுக்கு, நெசவு தொழிலாளர்களுக்கு இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு பட்டுக்கு பெயர் போன ஒரு மாவட்டமாக இருக்கிறது. காஞ்சிப்பட்டு என்கிற மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. கோயில் நகரம் என்கிற மிகப்பெரிய அடையாளம் இந்த மாநகருக்கு உண்டு. அதாவது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அவை சொன்னது போல இந்த நகர் முழுவதுமே கோயிலாக காட்சியளிக்கிறது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த காஞ்சிப்பட்டுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய தரத்தை உயர்த்தி மிகப்பெரிய அளவிலே பாதுகாக்கப்பட்டது. ஆனால் தற்போது ஆளுகிற திமுக அரசு அந்த நெசவு தொழிலாளர்களை வஞ்சிப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை இன்று காலையிலே சந்தித்த போது கூட அவர்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்திருக்கிறார். அதாவது பட்டு நூலை வாங்குவதிலிருந்து, பட்டுப்புடவை விற்பனை செய்வதிலிருந்து, கூட்டுறவு அங்காடிகளில் பணம் விநியோகம் செய்யப்படுவது, பணம் தருவதிலே முறைகேடுகள், இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருப்பதையும், அதே போன்ற இலவச மின்சாரம் நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட மின்சாரம் மானியம் அதிகளிலே கொடுக்கப்பட்டது. இலவச குடியிருப்புகள் எல்லாம் செய்து தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தற்போது வந்திருக்கக்கூடிய திமுக அரசு நெசவாளர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறுகிறார்கள். இலவச மின்சாரம் வழங்குவதாக கூறிவிட்டு இதுவரை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மழைக்காலத்தில் நிவாரண உதவி, குடியிருக்க இலவச வீடு என்றால் வாக்குறுதி அளித்தார்கள். அனைத்துமே வெற்று வாக்குறுதிகளாக இருக்கிறது. இதுவரை எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் அந்த நெசவாளிகளுடைய பிரச்சனையாக, அவர்களுடைய வேதனை பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு நெசவாளிகளுடைய நாயனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக கோயில் நகரங்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இங்கே இருக்கக்கூடிய தொல்பொருள் துறை குழியே இருந்தாலும் கூட இந்த மிகப்பெரிய அளவிலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக வழிபாடு செய்வதற்கும், கோயில்களில் புனரமைப்பதற்கும், அதில் செப்பனிடுவதும் பல்வேறு நன்கொடைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வழங்கப்பட்டது. குறிப்பாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தேர்தல் நேரத்திலே பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அளித்தது. ஆனால் எதையுமே நிறைவேற்றவில்லை என்கிற வேதனை இந்த மக்களிடத்திலே இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக அதிக பாலியல் குற்றங்கள்,
போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய பல்வேறு வழக்குகள் பெருமளவில் இங்கே ஏற்படுகிறது. தமிழக அரசியலை பொருளாதாரத்தில், அதாவது காஞ்சிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம், நெசவு, குறிப்பாக பட்டு நெசவு இதை சார்ந்துதான் இருக்கிறது. போதை கலாச்சாரம் வளர்ந்த பிறகு இளைஞர்கள் போதையால் சீரழிவதாகவும் போதையில் மூழ்கி கிடப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய வாழ்வாதாரம், இளைஞர்களுடைய வாழ்க்கை சிதைக்கப்படுவதைத்தான் அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். பெரிய காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயில் அருகே மாநகர வடக்கு வீதி பகுதியிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உற்சாகமான வரவேற்பு. குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அதிமுக பொதுச்செயலாளருக்கு மாலை மற்றும் பூரண கும்ப மரியாதை அளித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட சாலைகள் படு மோசமாக இருக்கிறது. வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலைகளை மேம்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் 4.5 ஆண்டு காலமாக ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்கிற வேதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்பதுதான் இந்த மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற போது பட்டு நெசவாளர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களுக்காக இருக்கட்டும், தேவையான அந்த பேரிடர் காலங்களில் வழங்கப்பட்ட நிவாரணம், அதே போன்று அந்த இழப்பீடுகள், பட்டு நெசவாளர்களுக்கான நிவாரணங்கள் இவையெல்லாம் முழுமையாக கிடைக்கப்பட்டது. கடன் தொகை கூட தற்போது பாரபட்சம் பார்க்கப்படுகிறது. நெசவாளிகளுக்கு, பட்டு நெசவாளிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் தொகை என்பது முற்றிலுமாக அவர்களுக்கு வழங்கப்பட மறுப்பதாகவும், குறிப்பாக ஆளுகிற அரசை சேர்ந்தவர்கள் திமுக நோக்கி வழங்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நெசவாளர்களால் வைக்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக